ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் சிக்கனு, மட்டனு, மீன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா முந்தின நாளே வாங்கி நல்லா மஞ்சள் தூள் போட்டு சுத்தம் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா? அடுத்த நாள் நம்ம குழம்பு அல்லது ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம அவசரத்துக்கு இதை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிருக்கும். நம்ம என்ன தான் இதை தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஐஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உருகி சிக்கன் தனித்தனி பீஸாக கிடைக்கிறதுக்கு மணிக்கணக்காக ஆகுங்க. ஆனால் நம்ம அவசரமாக சமையல் பண்ணுறப்ப நமக்கு வெயிட் பண்ண முடியாது. அந்த டைமில் இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிருக்கிற நான்வெஜ்ஜை எப்படி டக்குன்னு ஈஸியாக நிமிஷத்தில் சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம இந்த உப்பு நல்லா தண்ணியில் கரைஞ்சி வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்திங்கன்னா ஐஸை நல்லா மெல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ இதில் நம்ம ஃப்ரீஸாக இருக்கிற சிக்கனை உள்ளுக்குள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகுதுங்க. 5 நிமிஷத்துலேயே எனக்கு இந்த சிக்கன் ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக அழகாக வந்துருச்சு பாருங்கள். இந்த ஃப்ரீஸாக இருக்கிற ஐஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி சிக்கன் ஒவ்வொரு பீஸாக தனித்தனியாக நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியுது. இந்த மாதிரி செய்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்மளோட டைமும் சேவ் ஆகுங்க. டக்குன்னு நம்ம எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திடலாம். இனி நம்ம மணிக்கணக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இது போல் நீங்கள் நான்வெஜ் எதுலனாலும் ட்ரை பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே ஊசியில் நூல் கோக்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வயசானவங்க பெரியவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஊசியில் நூல் கோக்குறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க. இந்த டிப்பில் நம்ம ஊசியில் நூல் எப்படி ஒரு நொடியில் ஈஸியாக கோக்குறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது என்னென்னா ஃபெவிகம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கம் வச்சுருப்போம் இல்லையா? அதை இந்த நூலோட எண்டில் இது போல் நல்லா தடவி விடுங்க. இந்த கம்மை இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நூல் நல்லா ஸ்டிஃப் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து இந்த ஊசியில் கோத்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக கோர்க்க முடியுங்க. குறிப்பாக நம்ம வீட்டில் வயசானவங்கலாம் இருக்காங்க, அவங்களுக்கு கையெல்லாம் நடுக்கம் இருக்கும் இல்லையா? அந்த டைமில் இந்த மாதிரி அவங்களுக்கு ஈஸியாக கோர்க்க முடியும். அவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி டீச் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்குமே ஈஸியாக கோர்க்க முடியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. பழங்களுக்கு வரக்கூடிய குட்டி குட்டி ஈக்கள், கொசுக்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வினிகர் இருக்கு இல்லையா? அதுதான் எடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி ஒயிட் வினிகர் எடுத்து சேர்த்துக்கோங்க. கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்குங்க. உங்கள் வீட்டில் வினிகர் இல்லை, இதுக்கு பதிலாக என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எலுமிச்சப்பழம் வச்சுருந்தீங்கன்னா அந்த எலுமிச்சப்பழத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அதோட சாரை கூட நீங்கள் எடுத்து சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வினிகரில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். எலுமிச்சப்பழ சாருமே நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. இந்த மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்யூட் இருக்கு இல்லையா? அதுதான் எடுத்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற லிக்யூட் இல்லை, பாத்திரம் தேய்க்கிற சோப்பு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா துணி துவைக்கிற லிக்யூட் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த லிக்யூட் இந்த வினிகர் கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற வினிகர் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துகிற லிக்யூடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கொசுக்களுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. இதோட வாசனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அடுத்ததாக பழங்களுக்கு வரக்கூடிய குட்டி குட்டி ஈக்கள், கொசுக்கள் அதெல்லாம் கவர்ந்து இதுக்குள்ளே மாட்ட வைக்கிறதுக்கு நம்ம இதில் ஒரு சின்ன வாழைப்பழ துண்டு அல்லது சின்ன ஆப்பிள் துண்டு அல்லது வாழைப்பழத்தோட தோல் சின்ன பீஸ் சேர்த்துக்கலாம். அல்லது இது போல் ஆப்பிளோட தோல் இருக்குது பாருங்கள், அதை கூட நீங்கள் சின்ன பீஸ் இது போல் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா இதோட வாசனைக்கு நம்ம வீட்டில் நிறைய அந்த குட்டி குட்டி கொசுக்கள்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இதுக்குள்ளே அது எல்லாமே அழிஞ்சிடுங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி பழங்கள்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா? அது பக்கத்தில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை வச்சுருங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால குட்டி குட்டி ஈக்கள், கொசுக்கள்லாம் இந்த பழங்கள் பக்கத்தில் வராதுங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் குட்டி குட்டி கொசுக்கள், ஈக்கள்லாம் இந்த பழங்களை சுற்றி பறந்துட்டு இருந்தாலும் அது பக்கத்தில் நீங்கள் இதை வைக்கும்போது அது எல்லாமே இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு எல்லாம் அழிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். கிச்சன் ஜன்னலில் இருக்கிற எண்ணெய் பிசுக்க எப்படி கையே விழிக்காமல் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அடுப்பை ஒட்டி தான் கிச்சன் ஜன்னல் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சும்மா க்ளீன் பண்ணோன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. இந்த வீடியோவில் நம்ம வந்து எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் சுலபமாக கையே வலிக்காமல் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஜன்னல். ஸோ வந்து ஆப்போசிட் வீட்டில் இருந்து பார்த்தாங்கன்னா நம்ம நிற்கிறது வந்து அப்படியே தெரியும். அதனால் நாங்கள் வந்து ஒரு பேப்பர் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம் வெளியே தெரியாத மாதிரி. பாருங்கள், நான் வந்து தொட்டு காட்டுறேன். கையில் பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னு. இந்த மாதிரி எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ இதில் வந்து நம்ம வந்து வினிகர் சேர்க்கணும். வினிகருக்கு பதிலாக நீங்கள் வந்து எலுமிச்சை சாறு கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு பாதி டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அரை டம்ளர் வினிகரை வந்து பேக்கிங் சோடாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல நுரையாக வரும். அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து வெளியே பொங்கி வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ கடைசியாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு லிக்யூட் டிட்டர்ஜென்ட் சேர்த்துருக்கேன். துணி துவைக்கிற லிக்யூட் இருக்கு இல்லையா, அதுதான். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பாத்திரம் கழுவுற லிக்யூட் இருக்கு இல்லையா, அதாவது டிஷ்வாஷிங் லிக்யூட், அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் வந்து இதில் வந்து தண்ணி சேர்க்கலை. தண்ணி சேர்க்காமல் நம்ம வந்து அப்படியே யூஸ் பண்ணும்போது தான் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் அது ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம். இந்த சொல்யூஷனை வந்து நீங்கள் வந்து கிச்சனில் இருக்கிற டைல்ஸில் கூட பயன்படுத்தலாம். டைல்ஸில் எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் இந்த சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் அது ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலை நல்லா குலுக்கி எடுத்து எதுலெல்லாம் எண்ணெய் பிசுக்கு இருக்கோ அதிலெல்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு இதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். எங்கெல்லாம் எண்ணெய் பிசுக்கு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் லைட்டாக தேய்ச்சிங்கனாலே அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ ஈஸியாக அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி வருதுன்னு பாருங்கள். உங்கள் வீட்டு கிச்சனில் நிறைய சின்னதாக டிசைன் இருக்குது அப்படின்னா அதிலலாம் அந்த ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா பல் தேய்க்கிற ப்ரெஷ் இருக்கு இல்லையா, அது பழைய ப்ரெஷ் ஏதாவது உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட இந்த சொல்யூஷனில் தொட்டு வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டுறலாம். அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த குட்டி குட்டி டிசைனுக்குள்ளே இருக்கிற எண்ணெய் பிசுக்கும் கூட ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்கு இருக்கிற எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டாச்சு. கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு பழைய துணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழைய துணி எடுத்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் பிசுக்கை வந்து நம்ம வந்து இதை வச்சு க்ளீன் பண்ணும்போது திருப்பி வந்து நம்ம இந்த துணியை வந்து பயன்படுத்த முடியாது. அதனால நல்ல பழைய துணியை எடுத்துக்கோங்க. இதை வந்து தண்ணியில் வந்து நல்லா முக்கி எடுத்து நீங்கள் வந்து எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி ஒரு மக்கில் வந்து தண்ணி வச்சு நல்லா முக்கி எடுத்து எல்லா பக்கமும் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜன்னலில் இருந்த அழுக்கு எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஜன்னலை பாருங்கள் எவ்வளோ புதுசாக சூப்பராக ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் வீட்டு கிச்சன் ஜன்னலை க்ளீன் பண்ணி பாருங்கள். எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் ஈஸியாக நம்ம கையே வலிக்காமல் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், முன்னாடிக்கும் இப்போக்கும் உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு புதுசாக ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து சுத்தமாகவே இல்லை. சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கையே வலிக்காமல் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முழுசாக பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.